அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சாஃப்டான சூப்பரான சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட ஆயில் போடலை, கொஞ்சம் கூட நெய் போடலைங்க. வெறும் தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி. நம்ம இப்போ சாஃப்டான சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுட்டோம். நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ அரை கப்பு அளவுக்கு கொஞ்சம் இளம் சூடான வெந்நீர், லேசாக தாங்க சூடு இருக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வச்சுட்டு அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இதை அப்படியே கலந்துக்கலாம். ஒரு கப்பு, எந்த கப்பால் ஒரு கப் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் அரை கப்பு தண்ணி எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிங்க. தண்ணி பற்றலைன்னா மறுபடியும் ஊற்றிங்க. அழுத்து கொடுத்து அப்படி பிசையணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவு இந்த அளவுக்கு அப்படியே பிசைஞ்சு இது பண்ணால் போதும். வரும். நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம். இதுன்னு வெந்நீர் வச்சு மாவில் கலந்துங்க. அதுவே நல்லா சாப்பிட்டு கொடுக்கும். 1 hour நல்லா மாவை ஊற வச்சுருங்க. சப்பாத்திக்கு, பூரிக்கு உடனே போடணும். நம்ம மாவை பிசைஞ்சு சப்பாத்திக்கு ஒரு 1 hour ஊற வச்சா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அப்படியே தான் பிசைஞ்சாச்சு. இப்படியே ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே 1 hour இருக்கட்டும். 1 hour கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்தியை போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு கல்லில் போட்டு அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துங்க. மேல் மாவு போடலைன்னா ஒட்டிக்கும். நம்ம ஆயிலெலாம் சேர்க்கல, அதனால் ஒட்டிக்கும். கொஞ்சம் மேல் மாவு போட்டு அப்புறமா போடுங்க. நல்லா சூப்பராக வரும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு பண்ணிக்கங்க. சப்பாத்தி போட்டுடலாம். அப்படியே திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வருதுன்னு. நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்கல. நல்லா சாஃப்டாக வரும். அப்படி ஒரு வரலாறுலேயே பிச்சிடலாம் அழகாக. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி.